தேமுதிகவின் மாநில இளைஞரணி செயலாளராக விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் முதன்முறையாக தேமுதிகவின் 19வது பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய பிரபாகரை அக்கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளராக நியமித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து கட்சி தொண்டர்களுக்கு விஜய பிரபாகரை இளைஞரணி செயலாளராக பிரேமலதா அறிமுகம் செய்து வைத்தார். அனைவரினுடைய விருப்பத்திற்கு இணங்க விஜய பிரபாகர் அவர்களுக்கு இளைஞரணி துணை செயலாளர் என்கின்ற பதவியை இன்று முதல் அறிவிக்கப்பட்டு இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக உங்களுடைய கனவு வெற்றியை நிச்சயமாக அவர் செய்வார். பின்னர் பேசிய பிரேமலதா, அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் தேமுதிகவின் மாநில மாநாடு நடைபெறும் என்று குறிப்பிட்டார். நமது மாபெரும் மாநாடு எப்பொழுது நடத்தப்படும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். உங்கள் அனைவரின் விருப்பத்திற்கு ஏற்ப கடலூர் மாவட்டத்தில் ஜனவரி 9ஆம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாபெரும் மாநாடு நடத்தப்படும் என்பதை இந்த செயற்குழு பொதுக்குழுவிலே உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். அதே போல அனைத்து கூட்டணியை பத்தி நீங்க எல்லாரும் எதிர்பார்ப்பீர்கள். மிக முக்கியமாக உங்களுக்கு இந்த செயற்குழு பொதுக்குழுவிலே நான் சொல்லணும், ஏற்கனவே நான் சொன்னது போல கூட்டணி குறித்த அறிவிப்பு உரிய நேரத்தில் சரியான முறையில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேமுதிகவின் பொருளாளராக இருந்த பிரேமலதா அக்கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்வான பிறகு பொருளாளர் பதவி யாருக்கும் ஒதுக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் தேமுதிகவின் துணை செயலாளராக இருந்த LK சுதீஷ் அக்கட்சியின் பொருளாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் தேமுதிகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிலையில் விஜயகாந்தின் மோதிரத்தை அவரது மகன் விஜய பிரபாகருக்கு பிரேமலதா அணிவித்தார். இது கேப்டனுடைய மோதிரம். இந்த நாள்ல அவருடைய அப்பா மோதிரத்தை அணிய வேண்டும் என்று விஜய பிரபாகர் விருப்பப்பட்டார். அதனால கேப்டனின் மூத்த புதல்வர், கேப்டனின் வாரிசு விஜய பிரபாகர் அவர்களுக்கு கேப்டனின் மோதிரத்தை அக்ஷய திருதி நாளிலே உங்கள் அனைவரின் சார்பாகவும் நான் சாற்றுகிறேன். தன்னை சுற்றி கூட்டம் வர தான் ஒன்று மிகப்பெரிய நடிகர் அல்ல என தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகர் கூறியிருக்கிறார். தருமபுரியில் நடைபெற்ற தேமுதிக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் பேசிய அவர், தன்னை விட எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் எதிர்த்து வெற்றி பெறுவேன் என்று கூறியிருக்கிறார். ஏன்னா அடுத்தடுத்து உருவாக்கணும். எனக்கு நான் நடிகர் இல்லை, நான் டான்ஸ் ஆடல, ஃபைட் பண்ணல. இன்னைக்கு கூட்டம் பின்னாடி வர்றதுக்கு இன்னைக்கு கேப்டன் மகனாக உங்களோட தம்பியாக இன்னைக்கு நான் வந்திருக்கேன். நிச்சயம் நான் எங்கேயும் பயந்து ஓடலை. என்னோட 10 மடங்கு பெரிய ஆளுங்க வந்தா கூட நின்று போராடுற வலிமை என்கிட்ட இருக்கு. நான் எதுவும் பெரிய துறையில எடுத்து நான் சாதிச்சது இல்லை. ஆனால் நான் ஒவ்வொரு துறையிலுமே இது வரைக்கும் நான் வந்து ஜெயிச்சிருக்கேன்னா அதை பல ஜாம்பவங்களை தாண்டி நான் ஜெயிச்சு வந்திருக்கிறேன். அட்சய திருதியை ஒட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களில் உள்ள நகை கடைகளில் பொதுமக்கள் நகைகளை வாங்க ஆர்வம் காட்டி வருகிறார்கள். சித்திரை மாத வளர்ப்பிறை நாளில் வரும் அட்சய திருதியை அன்று தங்க நகைகள் வாங்கினால் வீட்டில் செல்வம் சேரும் என்பது பலரது நம்பிக்கையாகும். இந்நிலையில் சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பிரபல நகை கடையில் தங்கம் வாங்க பொதுமக்கள் கூட்டத்தை அதிக அளவு காண முடிந்தது. எங்களுக்கான எவ்வளோ கோல்டு ரேட் இன்க்ரீஸ் இருந்தாலும் எங்களுக்கு நெசசரி நாங்கள் வாங்கியே தான் ஆகணும். அதனால நாங்கள் இன்னைக்கு அக்ஷய திருதிக்காக ஜுவல் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். இதே போன்று கோயம்புத்தூரில் அட்சய திருதியை ஒட்டி நகை கடைகளில் காலை முதலே வியாபாரம் சூடுபிடிக்க தொடங்கியது. நகை விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருப்பதால் கடந்த அட்சய திருதியை விட தற்போது குறைவான அளவே தங்கம் வாங்க முடிவதாக பொதுமக்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இப்போ நம்ம லாஸ்ட் இயர் வாங்கினதுக்கும் இப்போவுமே வந்துட்டு ஜுவல் ரேட்டு ஒரு பீக்லேயே இருக்குது. ஒரு 4-5 டைம்ஸே வந்து ஜாஸ்தியாக இருக்குது.
இப்போ லாஸ்ட் டைம்லாம் நாங்கள் வரும்போது அக்ஷய திருதிக்கு 5 பவுன் எடுத்தோம். இப்போ வந்து நம்ம அந்த ப்ரைஸ்க்கு ஒரு பவுன் எடுக்கணும் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம்தான். இப்போ நாங்கள் பிளான் பண்ணி வந்தது ஒரு 3 பவுன் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்தோம். இப்போ நம்ம ரேட்டெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 2 பவுன் அப்படி தான் எடுக்க முடியுது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரு பவுன் எடுக்கலாம் அந்த மாதிரி இதில் வந்தேன். ஸோ ரேட்டு கூடுதலாக இருந்தனால இப்போ 1/2 பவுன் அந்த கம்மல் எடுத்துருக்குறோம். உங்கள் ரேட்டை பார்க்கும்போது ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு அம்மா அப்பா ஜென்ரேஷன் இருக்கும்போது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ எங்கள் ஜென்ரேஷன் வர வர தங்க விலை நாளுக்கு நாள் ரொம்ப கூடும்போது இன்னும் எங்கள் மேரேஜெலாம் வரும்போது இன்னும் தங்க விலை கூடுமான்ற இதில் வந்து ஒரு கிராமம் இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம். தங்கம்ங்கிறது லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நாங்கள் ஸோ இப்போ வாங்கினாலும் ஃபியூச்சர் நம்மளுக்கு எப்பவுமே யூஸ் ஆகும். ஸோ அவங்க சொன்ன மாதிரி தான் கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா தங்கம் தான் ஃபர்ஸ்ட் மெயினாக இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே குட் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் திருநெல்வேலியிலும் அட்சய திருதியை ஒட்டி நகைக்கடைகளில் பொதுமக்களின் கூட்டம் நிரம்பி வடிந்தது. தங்கத்தின் விலையில் இன்று எவ்வித மாற்றமும் இல்லாத நிலையில் நகைகளை ஆர்வத்துடன் மக்கள் வாங்கி சென்றனர். வருஷம் இந்த அட்சய திருதியை நம்ம வாங்கும்போது வீட்டில் செல்வ வளம் பெருகிக்கிட்டே தான் இருக்குது. நானும் நகை மென்மேலும் வாங்கிக்கிட்டே தான் இருக்கேன்.